ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பார்க்கக்கூடியது ஒரு ப்ராடக்டோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, என்ன சார் தலைப்பில் ரஷ்யன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கீங்களே கேட்கும் பொழுது, இந்த சிலாஜித்தை ரஷ்ய மொழியில் பயன்படுத்தும் பொழுது மைமி அப்படி அல்லது மைஹி அப்படிங்கிற மாதிரி அல்லது மஹி அப்படி மஷி அப்படிங்கிற மாதிரியான ப்ரொனன்சியேஷன் சொல்லக்கூடிய ஒரு இதில் வரக்கூடியனால தான் அதில் இது பண்ணுறாங்க. இதிலேருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளை காட்டில் அவன் அட்வான்ஸ்டாக நம்ம பொருளை பயன்படுத்திகிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தான் தெரியுது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, டாபர் கம்பெனியோடைய வெறும் பியூர் சிலாஜித் அப்படிங்கிற ஒரு விதத்தை பார்க்க போகிறோம். சிலாஜித் சம்மந்தமாக நம்ம ஏறத்தால் நிறையா வீடியோக்கள் போட்டிருக்கோம். அதில் இந்த வீடியோக்கள் ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூவாக இந்த பிராண்டை பார்க்கும் பொழுது இதில் பார்க்கும்போது ஏறத்தால் 30 கேப்சூல் உள்ள நம்பர்ஸ் 210 ரூபா எம்ஆர்பியில் கொடுக்குறாங்க. 500 மில்லிகிராம் எக்ஸிபிஷனோடு சேர்த்து 500 மில்லிகிராம் உள்ள கேப்சூல் இது இருக்குது. அதே நேரத்தில் இந்த இது பார்க்கும் பொழுது இந்த ஃப்ளூவிக் ஆசிட், மைக்ரோ எலிமெண்ட்ஸ், அதே மாதிரி நியூட்ரிஷன், இது எல்லாமே அதில் நல்லா கலந்து இருக்கிறனால இந்த ஆண்மை குறைவு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வாக அமையும் என்பதில் எந்தவித மாற்று கருத்து கிடையாது. வழக்கம் போல் நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களோட ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சதுன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள். அதே நேரம் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நம்ம ஏறத்தாழ நிறைய பொருட்களுக்கு ரிவ்யூ பண்ணியிருக்கோம், இது ஒன்று கொடுத்துருக்கோம். அதில் இந்த இது பார்க்கும்போது சில இதெல்லாம் பார்க்கும்போது விலை கூடுதலாக இருக்கிறனால நம்மளால் தருவிச்சு அதை பயன்படுத்த முடியல. பட் சில இதுகள்லாம் அஃபோர்டபுளாக இருக்கிறனால எளிமையாக நம்ம வாங்கி அதை பயன்படுத்துகிற மாதிரியான சூழ்நிலைகள் வரும் பொழுது இதை நம்ம பயன்படுத்துகிறோம். சரிங்களா? அது பார்க்கும்போது வெறும் 210 ரூபாய்க்கு 500 மில்லிகிராம் கொண்ட ஏறத்தாழ 30 கேப்சூல் கொண்ட ஒரு பாட்டிலாகவே இது வருது. சரிங்களா? நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் நல்லா ஒரு வரக்கூடிய ஒரு பொருளாகவே இது வருது. ஒவ்வொன்றும் அந்த சின்ன கேப்சூலில் அடைச்சி ஹைலி செக்யூராக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு அதில் ஒரு விசேஷித்த மருத்துவ குணங்கள் இருக்குது. இந்த காம உணர்வே இல்லாமல் இருக்கிறது, ஆண்குறி எழுச்சி இல்லாமல் இருக்கிறது, விரைப்புத்தன்மை இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் இது நல்ல ஒரு தீர்வாக அமையுது. வேறு ஒன்றும் கிடையாது. இதை நம்ம நாட்டை காட்டிலும் வெளிநாடுகளில் அதிகமாக இதை பயன்படுத்திட்டு வராங்க. ஆப்கானிஸ்தான், அதே மாதிரி மேற்கத்திய நாடுகள், நம்மளுடைய ரஷ்யா, இந்த மாதிரியான இது அதில் தான் இது பார்க்கும் பொழுது அந்த நாட்டில் இந்த மாதிரி ப்ராடக்ட்களை அதிகமாக பயன்படுத்தி கொள்வார்கள். அப்படினால தான் இது மைமி ஆர் மைஹி அப்படிங்கிற பொருளையே இன் ரஷ்யன் லாங்குவேஜின் போட்டே இதில் பாட்டில் வருது. அந்த அளவுக்கு இதில் மேலை நாட்டினர் ரஷ்யர்கள் அதை வாங்குவார்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சிலாஜித்தின் போட்டோம்னா நம்ம ஈஸியாக இங்கே எல்லோரும் வாங்கிடலாம். ஆமாம், அதே மாதிரி எல்லா நாடுகளுக்கும் ஓரளவு தெரியும். ஆனால் அவர்களுக்கு சிலாஜித்தின் போட்டால் புரியாது. அவங்களுக்கு லாங்குவேஜில் நம்ம ஹிமாலயன் சிலாஜித் வெரைட்டிஸை இதை பயன்படுத்துகிறதுல அவங்க ரொம்ப ஆர்வமாக இருக்கும். இது பார்க்கும்போது ஹிமாலயாவில் வரக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு தான் இது. இதில் தோற்ற கிரமத்தில் ரொம்ப வேரியஸான சில கருத்துக்கள் பரிமாற்றங்கள் இருக்கிறனால நம்ம அதில் வேறு சாப்டர் அதுக்குள்ளே போகலை. இன்றைக்கி ப்ராடக்ட் ரிவ்யூங்கிறனால இதை பற்றி மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் இந்த இதில் வரும்பொழுது நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் கொடுத்துருக்கறனாலையும் கார்ட்டூன் பேக்கில் வச்சு வர்றதுனாலையும் நல்லா செக்யூர்டாக பேக் பண்ணி வருது. இது நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி ஆண்குறி எழுச்சி இல்லாமல் இருக்கிறது, பிரைப்புத்தன்மை இது குறைவாக இருக்கிறது, சிலவங்களுக்கு காம உணர்வே இல்லாமல் இருக்கிறது. அதே நேரத்தில் வயதான வரப்போகக்கூடிய முதுமை சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கு இதுகெல்லாம் இது ரெக்கவரி பண்ணி கொடுக்க வைக்கும். இன்றைக்கும் திபெத்திய நாடு, நேபாள நாட்டில் சில இதில் டாக்குமெண்ட்ரியாகவே போகிறாங்க. நூற்றுக்கணக்கான வயதுக்கு மேற்பட்டவங்களை ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அவர்கள் இந்த ப்ராடக்ட்களை அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இன்ட்ரா மெட்டீரியலாக நம்ம அதெல்லாம் நம்ம போய் ஹிமாலயாவில் போய் அலைஞ்சு தெரிஞ்சு நம்மளால் வாங்க முடியாது. அதுக்காகத்தான் நம்ம இதில் இந்த மாதிரியான ப்ராடக்ட்டுகளை இது பண்ணி கொண்டிருக்கு. சரி, இதெல்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி ரிலையன்ஸ் மார்க்கெட், இந்த மாதிரி மெடிக்கல் ஷாப், இது எல்லாத்துலையும் ஓடிசியாகவே ஓவர் தி கவுண்டர் டேபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு பொருளாகவே இது வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு இதில் இன்றைக்கி அவைலபிலிட்டியாக இருக்குது. யாரோடைய ரெக்கமெண்டேஷன் கேட்டிங்கன்னா, பொதுவாக எந்த ஒரு மருந்தாக இருந்தாலும் சரி,
தயவு செய்து ஒரு அருகினில் அரசு பதிவு பெற்ற ஆயுர்வேத சித்த மருத்துவர்கள் பிஏஎம்எஸ் முடிச்சிருப்பாங்க, இல்லைன்னா பிஎஸ்எம்எஸ் முடிச்சிருப்பாங்க. அவர்களை வந்து நீங்கள் அணுகி இதற்கான தீர்வுகளை வந்து நீங்கள் கற்றுக்கலாம். ஏன்ட்ட தான் நீங்கள் வரணுங்கிறதுலாம் கிடையாது. எல்லோரும் ஒரே படிப்பு தாங்க படிச்சிருக்கோம். சும்மா அவனுக்குள்ளே மார்க்கெட்டை வச்சு அவங்க இது பண்ணிகிட்டு இருக்காங்களோ ஒழிய நம்ம அந்த மாதிரி மனசுலாம் கிடையாது. நான் மட்டும்தான் இருக்கணும் இதுவெல்லாம் கிடையாது. ஆமாம், அதெல்லாம் கிடையாது. நீங்கள் பக்கத்தில் உள்ள அரசு பதிவு பெற்ற பிஏஎம்எஸ் பிஐஎம்எஸ் பிஎஸ்எம்எஸ் முடித்த ஆயுர்வேத சித்த மருத்துவரில் நீங்கள் போய் அணுகுங்க. உங்களால் கன்சல்டிங் ஃபீஸ் கொடுக்க முடியலைன்னா என்ன பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உள்ள விங்ஸில் வந்து ஆயுர்வேத சித்த பிரிவுகள் வந்து இருக்குது. அங்கே உள்ள மருத்துவரை நீங்கள் அணுகி இதற்கான தீர்வுகளை வந்து ரெக்கமெண்டேஷன்களை வந்து சார் என்ன சார் பயன்படுத்தலாமா வேண்டாமா உங்களுடைய ஆலோசனையை சொல்லுங்கள் சார் சொன்னால் தயவுசெய்து அவங்க வந்து உங்களுக்கு வழிகாட்டுவார்கள். சரிங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு குடும்ப மருத்துவராக வந்து தயவு செய்து ஒரு ஆயுர்வேத மருத்துவரை சித்த மருத்துவரை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிறீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இதை வந்து நான் ஏன் படித்து சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய்நாடி வாய்ப்பச்சோங்கிற மாதிரி எல்லாரும் நோய் வந்த பிறகு மேலே உள்ளது தான் நீங்கள் சரி பண்ணுறீங்கள ஒழிய மெயினான ரூட் காசட்டிக் அனலிட்டிக்கல் பண்ணக்கூடிய ஒரு பவர் வந்து அவங்கள்ட்ட தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க படித்த படிப்பில் வந்து ஆயுர்வேத சித்தாவில் வந்து பேசிக்காகவே இதை பற்றி சொல்லிட்டு வந்திருக்காங்க. டெய்லி என்னென்ன கடைபிடிக்கணும், ஒரு மனிதன் காலையில் எந்திரிச்சதுலேருந்து என்னென்ன கடைபிடிக்கணும். இன்றைக்கி வந்து என்ன பண்ணால் காலையில் வந்து பிரம்ம முகூர்த்தத்தை வந்து விட்டுறான், அது மத சம்மந்தப்பட்டதை கொண்டு வரான். சரி, அது இல்லைனாலும் நீ நான் சீக்கிரமாக எந்திரிச்சதில்ல 10 மணி வரைக்கும் தூங்குறேன், 11 மணி வரைக்கும் தூங்குறேன், நைட்டு 1 மணி வரைக்கும் ஆட்டம் போடுறான். இதெல்லாம் ஒரு இது. அதே நேரத்தில் வந்து டெய்லி ரெஜிமெண்ட் எப்படி எந்திரிக்கணும், காலையில் பல் துலக்கணும், எப்படி மோஷன் போகிறது, எப்படி என்னென்ன உணவுகள் சாப்பிடணும், நைட்டு சாப்பிட்றத காலையில் சாப்பிட்றேன், காலையில் சாப்பிட்றத நைட்டு சாப்பிட்றேன். அதே நேரம் இந்த மாதிரியான இதுகள்லாம் பயன்படுத்தி அதே மாதிரி ருதுச்சரியம் சொல்லக்கூடிய மந்த்லி ரெஜிமெண்ட்ஸ் எப்படி ஃபாலோ பண்ணணும், ஒவ்வொரு